ஒரு சிலருக்கு தசை அப்போ தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து எனக்கு சனி தசை வருது, அடுத்து எனக்கு புதன் தசை வருது, அடுத்து எனக்கு சுக்கிர தசை வருது அப்படிலாம் பேசுகிறோம் இல்லையா? சரி. இப்போ அடுத்து வரக்கூடிய திசை யோக திசையாக இருக்குமா, இல்லை கஷ்டப்படக்கூடிய தசையாக இருக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு டூலை பார்ப்போம். ஒரு எடுத்துக்காட்டா, இப்போ ஒரு குரு தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் ஆரம்பிக்குது, அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது அப்படி வச்சுக்குவோம். இந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எந்த ராசியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அதுவும் பிரச்சனை இல்லை. அந்த தசை நடத்துகிற கிரகம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு அடுத்த ராசியில் சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அந்த தசை மிகப்பெரிய யோக தசை. இதில் ஆதிபத்தியத்தை பற்றி பிரச்சனையே இல்லை, சரியா? ஆனால் ரெண்டுமே வக்கரமாக இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ சப்போஸ் சுக்கிர தசை நடந்தால் சுக்கிரனுக்கு அடுத்த ராசியில் குருவோ அல்லது சந்திரனோ இருந்தால் போதும், அந்த சுக்கிர திசை நிச்சயமாக யோக திசை.